அவங்க நிலைமை என்னன்னு தெரியல. அதை பத்தி எந்த டீடைலுமே எங்களுக்கு தெரியல. அவங்க பேரண்ட்ஸையும் நாங்க மீட் பண்ணல. 8th சர்டிஃபிகேட் எங்கள்கிட்ட இல்லையே. 8th இருந்தா தானே நாங்க 10th எழுத வைக்கணும். ஏன்னா இப்பயே உடனே அப்ளை பண்ணலாம். 8th எங்களுக்கு இல்லை. ஃபீஸை விடங்க எங்களோட மன உளைச்சல், நாங்க அலைஞ்சது, பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஸ்பெஷல் கிளாஸ், அது இங்க இருக்க பசங்களுக்கு கூட என்ன தெரியும். அவ்வளோ இன்னும் ஒரு 1 லட்சம் கொடுத்தா எங்க பிள்ளைங்க 10th எழுதிடுவாங்க. அந்த வருஷம் கேட்கறவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. உங்க பிள்ளைங்க இப்படி ஆயிட்டாங்க, துக்க விசாரிக்கிற மாதிரி ஒரு நேரத்துக்கு 50 ஃபோன் வருது. கோட்டை தாலுகா அதிராம்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் இதில் வந்து என்னோட பொண்ணு படிக்கிறா. 10th இந்த வருஷம் 10th படிக்கிறா. எல்லாருமே பேரண்ட்ஸ் தான். 10th வந்து 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் ஹால் டிக்கெட் தரேன்னு சொன்னாங்க. கொடுக்கலன்னு கேட்கும்போது நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஆர்ஓ ஆஃபீஸில் பேசியிருக்கோம், கிடச்சிரும், நீங்கள் எழுதிடலான்னு சொன்னாங்க. நேற்று நைட்டு வரைக்கும் அப்படி தான் சொன்னாங்க. நேற்று நைட்டு தான் இல்லை இந்த வருஷம் எழுத வைக்க முடியாது, நெக்ஸ்ட் இயர் இல்லை என்ஐஓஎஸ்ல எழுத வைக்கலாம், அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் எழுத வச்சுருவோம்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வந்தோம். காலையில் 7:30 மணிக்கு ரீச் ஆனோம். இது வரைக்கும் நாங்கள் கலெக்டரை பார்க்கல. டிஓவும் சிஓவும் தான் பார்த்தோம். நாங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, 8th அங்கே அப்ரூவல் இல்லை, 10th எப்படி எழுத வைக்க முடியும் என்ஐஓஎஸ்ல, நீங்கள் 8th எழுதினா தான் 10th எழுத வைக்க முடியும், நீங்கள் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க எல்லாரும். அவர் ஃபைசல், அவர் தான் ஓனரு, அவரை கூப்பிட்டு பேசினாங்க எல்லாரும். அவர் என்ன சொல்கிறாரு, 8th வந்து அப்ரூவல் ஆயிரும், இல்லை டிஓ வந்து எங்களுக்கு 8th சர்டிஃபிகேட்டுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் வந்து என்ஐஓஎஸ்ல 10th எழுத வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குமே டைம் போயிடுச்சு, இதுக்கு மேலே அது பண்ண முடியுமான்னு தெரிலன்னு சொல்லி இப்போ விசாரிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அதை பற்றி எங்களுக்கும் தெரியல சார். நாங்களே இப்போ தான் கேள்விப்படுறோம். நாங்களும் ஒன்றும் அந்த அளவுக்கு தெரிஞ்சவங்க இல்லை. என்ஐஓஎஸ்ல எழுதலாம்ங்கிறது டிஓ சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். இப்ப நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியாதாமா மாணவர்கள்? 8th இல்ல, நீங்க எப்படி எழுதுவீங்கன்னு கேக்குறாங்க சார். இப்பதான் எங்களுக்கு தெரியுது 8th இல்ல, நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஆமா, அவங்கள பத்தி இல்ல மார்க் லிஸ்ட் இது வரைக்கும் அவங்களுக்கும் கொடுக்கல. ஆனா அவங்க கொடுத்துருவோம், எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்றாங்களா. அதனால இதை விட்டு வெளியில போய் வேற எந்த ஸ்கூல்ல சேர்க்க முடியல. அதனால அவங்களும் வெயிட் பண்றாங்க, ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து தொடர்ந்து இதே மாதிரி இந்த ஸ்கூல்ல நடந்துருக்கா இல்ல எப்போ? இதுதான் சார் செகண்ட் இயரே 10th இந்த வருஷம் தான் எழுதுறாங்க. போன வருஷம் ஒரு பசங்க எழுதியிருக்காங்க, ஒரு 15 பேர் கிட்ட. இந்த வருஷம் 19 பேர். இதுதான் செகண்ட் டைம் நடக்குது. அதனால எங்களுக்கு அதை பத்தி தெரியும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம்? டிஓ 10 days வெயிட் பண்ணுங்க, 8th ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. என் பையன் பொண்ணு 8th இந்த 8th தான் ஜாயின் பண்ணான். 8th 9th சொல்லுங்க. 8th பாஸ் பண்ண 9th 10th வந்துட்டாங்க. ஆமா, ஆனா 8th அனுமதி இல்ல. இல்ல சிபிஎஸ் அப்ரூவல் இல்ல. அவங்க இப்பதான் இல்லன்றது எங்களுக்கு இப்பதான் தெரியும். எங்களுக்கு ஹால் டிக்கெட் வரலன்னு தான் எங்களுக்கு அதை பத்தி தெரியும். அடுத்து என்ன பண்ண போறீங்க? அதுதான் எங்களுக்கு தெரியல சார். டிஓ சொல்லியிருக்காரு 10 daysல உங்களுக்கு 8th சர்டிஃபிகேட்டுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடைக்கலன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் 8th எழுதுங்க, அடுத்த வருஷம் 10th என்ஐஓஎஸ்ல எழுதுங்க. அதுதான் ஒரே அவ்வளோதான். அதுதான் என்ன பண்ணுறது. இதுக்கு மேலே யாரையும் பார்த்து நாங்கள் எதுவும் அப்ரோச் பண்ண முடியுமா, அதை பற்றின டீட்டெயிலும் எங்களுக்கு தெரியலை. என்ன பண்ணாலும் இது 8th இல்லாமல் உங்களால் 10th எழுத முடியாது. 8th சர்டிஃபிகேட் வந்தோன்னா நீங்கள் 10th அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் இயர் எழுதிக்கணும். ஃபீஸை விடங்க எங்களோட மன உளைச்சல், நாங்கள் அலைஞ்சது, பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஸ்பெஷல் கிளாஸு, அது இங்கே இருக்க பசங்களுக்கு கூட என்ன தெரியும். அவ்வளோ அலைச்சல் அழைஞ்சிட்டு காலையில் கொண்டாந்து விடணும், சாயங்காலம் அழைக்கணும். 2 பிள்ளைங்க படிக்கிறாங்க, 2 நடம் போகணும் அழைக்கிறதுக்கு. ரொம்ப மன உளைச்சல் சார். பணம் போயிட்டு போகுது, பணம் கட்டணும். இன்னும் ஒரு 1 லட்சம் கொடுத்தா எங்கள் பிள்ளைங்க 10th எழுதிடுவாங்களா அந்த வருஷம். எதுக்குமே வாய்ப்பு இல்லாமல் ஆக்கிட்டாங்க. கேட்குறவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நாங்கள் உங்கள் பிள்ளைங்க இப்படி ஆகிட்டாங்க, துக்க விசாரிக்கிற மாதிரி ஒரு நேரத்துக்கு 50 ஃபோன் வருது எங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.